Hello viewers, welcome back to AVB Learning Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங் எக்ஸாமுக்கான ரெசிடென்ஷியல் கோச்சிங்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா லாஸ்ட் டேட்டும் நமக்கு வந்து நெருங்கிட்டே வருது. ஸோ அதனால் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் கோச்சிங்கான எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட் இயரும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பேப்பருடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும், டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்லேருந்து வருது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அண்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த கொஸ்டின் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் எக்ஸாம் டைமிங், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒவ்வொரு விஷயம், இது போன்ற ஒவ்வொரு விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எக்ஸாமுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒரு புக்லெட் மாதிரி தான் கொடுத்துருவாங்க. நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் புக்லெட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் மட்டும்தான் கோச்சிங் சொல்லியிருந்தாங்க. பட் ரெசிடென்ஷியல் கோச்சிங் 6 month தான். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour. எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் புக்லெட்டை பார்த்தீங்கன்னா 11 பேஜஸ் வந்து இருந்தது லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து காமனாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, 10 பேஜ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு ரஃப் ஷீட்டுமே வந்து பின்னாடி வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் வந்து 14/7/2024 அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குமோ அதே ப்ராசஸ்லேயே நடந்தது. நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய பேக்ஸை வந்து கேரி பண்ணுறது ஒரு பிளேஸில், அண்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து சீல் போட்டு கரெக்டாக டோக்கன் கொடுத்து வைக்கிறது, இப்படி எல்லா ப்ராசஸுமே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாமினேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும், 11 மணிக்கு எல்லாம் உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 1 hour தான் உங்களுக்கு வந்து டியூரேஷன். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். அண்ட் அதர்வைஸ் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. ஒரு 10 கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அது மூலயமா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் 9:30க்குள்ளே எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துடணும். 9:50க்குலாம் ஷார்ப்பாக வந்து கேட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் போய்க்கோங்க. அண்டு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஷார்ப்பாக கேட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணுறாங்க. இன்னும் நமக்கு ஃப்ரீயாலாம் எதுவும் நடக்கலை. எல்லாமே எவ்வளோ ப்ராப்பராக நடக்க முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிடணும். அங்கே வந்து கியூ வந்து ரொம்ப பெரிய கியூவாகவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் போன டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷன். ஸோ நமக்கு நிறைய பேர் நம்ம இதில் இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்குமா அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் நிறைய பேர் எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிருந்தாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை எழுதிடுற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் டைம் எழுதின எக்ஸாமுக்கான ரெஜிஸ்டர் நம்பரு. ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு 4 days முன்னாடி வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இங்கிலீஷில் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் தான் நீங்கள் ஆன்சர் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் ஷேடோ பண்ணணும்.
ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே 2 மார்க். ஸோ நான் இவ்வளோ ப்ராப்பரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ அதே ஃபார்மேட்டு தான். பட் ஒரு டைம் நம்ம இதை ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து 1 மணி நேரம். ஸ்கிரைபா இருந்தேன் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலா இருக்கிற காமன் விஷயம் மட்டும்தான். ஓகேங்களா? அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 11 பேஜ். 11 பேஜில் வந்து நீங்க கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. பட் நீங்க கொஞ்ச நேரம் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பேப்பர் கொடுக்கும்போது நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ராங் கொஸ்டின்ஸுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது இதுதான். நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ நீங்க அதனால நீங்க அட்டன் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுமே கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க் எவ்வளோனா 1/4 ஆஃப் த டோட்டல் மார்க். ஸோ ஒரு கொஸ்டின் கரெக்டா இருக்குன்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதுல ராங் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 0.5 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ நீங்க நெகட்டிவ் மார்க் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க 100 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலுமே நெகட்டிவ் இல்லாம அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் மார்க்ல 10% மார்க் எடுத்திருந்தீங்க நீங்க வந்து குவாலிஃபை பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலா நீங்க வந்து 200க்கு 200 எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அட்டன் பண்ற கொஸ்டினை கரெக்டா பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் ஃபுல் கொஸ்டின்ஸை ரீட் பண்ண முடியாது. பட் ஒரு 10 கொஸ்டின் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். என்னென்ன டாபிக்ன்றதை மட்டும் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சம்மந்தப்பட்ட இது, அதாவது ஏ வந்து ஒரு 10 டேஸ்ல முடிக்கிறாங்க, பி வந்து 12 டேஸ். அப்போ 2 பேர் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அந்த மாதிரி ஒர்க்குல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து வருது. பட் அந்த ஒர்க்கு டேஸா இருந்தாலுமே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குது கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்க இதெல்லாம் நீங்க வந்து ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிவியூ பார்க்குறீங்க. இந்த மெத்தட்ல தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அவசியம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்குறாங்க. அண்டு கிரேட்டஸ்ட் நம்பர் எந்த நம்பரால் டிவைஸ் ஆகுறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸோட சீரீஸ். ஸோ சம் ஆஃப் சீரீஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ், பர்சன்டேஜ், இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நீங்க இது ஒரு மாடலா எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த டைப்ல இருக்கிற டாபிக்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்னதான் சிலபஸ் கொடுத்துருந்தாலும் அவங்க இந்த மாதிரி டைப்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் போக மீதி நீங்க எவ்வளோ கொடுக்கணும், இல்லை எவ்வளோ வந்து உங்களுக்கு லாபம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஓட்ஸ். ஸோ இது எல்லாமே காமனா வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் விஷயம்தான். இந்த பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி நீங்க குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டாபிக் தான். பட் இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த் கோச்சிங்க்கு நீங்க உள்ள போறதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் ரீட் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையுமே இதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் பண்றேன். எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 50 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டோம்னா கூட நமக்கு போதும். அதனால நீங்க வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத நினைக்காதீங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. எது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா கான்ஃபிடன்ஸா தெரியுமோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு கொஸ்டினும் அப்படியே பார்த்துட்டே வந்தா உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. அண்ட் நீங்க டோட்டலா ஓரளவுக்கு ஃபுல்லா பார்த்துருங்க கொஸ்டின் பேப்பரை. ரீட் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்லயே நீங்க எந்தெந்த கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்டா ரீட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 ஹவர் தான். ஸோ 100 கொஸ்டின்ஸை 1 ஹவர்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே பெரிய டாஸ்க் தான் இது. ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின்ஸை தேடி தேடி ஆன்சர் பண்ற மாதிரி பாருங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண நினைக்காதீங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா இருக்கோ அந்த கொஸ்டின்லாம் பார்த்து 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 முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு எழுதுறதுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால நீங்க அந்த பதற்றம் இல்லாம எழுதணும், கரெக்டா எழுதணும் அப்படின்னா கொஸ்டின்ஸை தேடி தான் நீங்க எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷன்ல நீங்க ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ஷேட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பரை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புக்ல டைப் இருக்கும். ஸோ ஒரு 4 டைப் ஏபிசிடி ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல வியூ ஆகுது. ஸோ அடுத்து பின்னாடி இருக்கிறவங்க இல்லை முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் வரும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டின்ஸை தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல மேக்ஸ் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், இன்னொருத்தவங்களுக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பருடைய டோட்டல் பேஜும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் பள்ளத்தாக்கு ஆசியாவில் எது, அண்டு ஆப்கானிஸ்தானில் இருக்க லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சோசியல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் மாறும். அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக படிங்க. கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்கு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நல்லபடியாக எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறையா. ஓகேங்களா. 1 ஹவரில் நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் முடிச்சாகணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது கொஸ்டின் பேப்பர் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் கண்டிப்பாக போய் சேரும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை தான் நம்ம வந்து நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Okay, thank you for watching. Subscribe my channel.